குரு கேது சேரும்போது கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வம்சாதிகள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சேரக்கூடிய பாக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், 38 வயசாச்சு, 40 வயசாச்சு, கல்யாணமே ஆகல. அந்த கர்மாக்கள் எல்லாமே உங்க தலைமையில், அப்பா அம்மா தலைமையில் நடக்கக்கூடிய பிராப்தம். ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசம் கடகத்துல உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்துக்கு போவார், அதாவது சிம்மத்துக்கு போவார். போன டேட்ல இருந்து உங்களுக்கு அட்டி தான், லக்கு தான். அக்டோபர் மாசம்லாம் பாருங்க நீங்க எப்படி இருக்க போறீங்க. நிறையத்துக்கு குரு வந்து உட்காரும் பொழுது சனி திரிகோணத்திலிருந்து பார்வை பலத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா உயில் சொத்துக்கள் வரும், அம்மாவின் சொத்துக்கள் வரும், அப்பாவின் சொத்துக்கள் வரும், பாட்டனார் சொத்துக்கள் வரும். பினாமியா மாறக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிம்மராசி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தது. குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு சிம்மராசிக்கு? மெயின் விஷயமே அது பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு மட்டும் தனியாக தெரிய போகுது. ஏன்னு கேட்டால், கேது ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கும் போது அம்மாவுடைய மனநிலை ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி வீட்டில் மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மன உளைச்சல், வீட்டில் பாட்டி தாத்தாக்கு ஹெல்த் பிரச்சனை, சில பேருக்கு முதல் குழந்தையை பிரியறது, இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அதே குரு கேதுவோட சேரும்போது அந்த வாழ்க்கை இது வரைக்கும் நடந்தது தப்பே கிடையாது, நல்லதுன்னு தோணும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் இருக்கணும். இது நான் பட்ட கஷ்டமே இதுக்கு தான், அப்போ இதுக்கு எனக்கு பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம் அப்படிங்கிற நிலைமை. ரெண்டாவது, குரு கேது சேரும்போது கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வம்சாதிகள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சேரக்கூடிய பாக்கியம். வீட்டில் நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். நிறையா, அதாவது என்ன சொல்லலாம், மொட்டை அடிப்பீங்க, காது குத்துவீங்க பசங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பிராப்தம் ஏற்பது போதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், 38 வயசாச்சு, 40 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை. அந்த கர்மாக்கள் எல்லாமே உங்கள் தலைமையில், அப்பா அம்மா தலைமையில் நடக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அந்த மன வருத்தம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவான ஜோன் இருக்குல்ல, அது கிளியர் ஆகும். எல்லாரும் மேலேயும் டவுட்டு. சிம்மராசி நண்பர்கள்கிட்ட போய் இப்போ பேசுனீங்கன்னா, அவனா இருப்பானோ, இல்லை இவன் தான் இருப்பான், இவன் தான், இல்லை அவன் மாதிரி இருக்கானே, எவன் மேலே பார்த்தாலும் டவுட்டாக இருக்கும். எல்லாருடைய ரகசியங்களும் இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரே விஷயம், சொல்லலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, அந்த கதையே விட்டுருங்க. உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அது நல்லபடியாக தெரிஞ்சே இருக்கட்டும். எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கேத்து உட்காரதுனால ரகசிய ஸ்தானம்ங்கிறதே கேத்து தான். அந்த ரகசியம் ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் லட்சியம் என்னமோ வெளியே சொன்னீங்கன்னா அது நடக்காது. இந்த குரு கரெக்டாக சேரும். ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பித்து ஒரு 4-5 மாதம் கடகத்தில் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்துக்கு போவார், அதாவது சிம்மத்துக்கு போவார். போன டேட்லேருந்து உங்களுக்கு அட்டி தான், லக்கு தான். அக்டோபர் மாதம்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு. அருமையான மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கிறது. பசங்க பிறக்கிறது, நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு வீடு விற்று பணம் வர்றது, நிறைய பேருக்கு வீடு அமையிறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, பசங்களுக்கு செலவு பண்ணுறது, இடம் மாறணும், வீடு மாறணும்னா தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு 5 கிரெடிட் கார்டு தேய்ச்சி அதுவே நொந்து போயிருக்கும், அதெல்லாம் தூக்கி வீசி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கிரெடிட் கார்டே இல்லை சார், ஐ எம் ஹாப்பி சார், எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ். நிறையத்துக்கு குரு வந்து உட்காரும் பொழுது சனி திரிகோணத்திலிருந்து பார்வை பலத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா உயில் சொத்துக்கள் வரும், அம்மாவின் சொத்துக்கள் வரும், அப்பாவின் சொத்துக்கள் வரும், பாட்டனார் சொத்துக்கள் வரும். பினாமியா மாறக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு. முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், ப்ரொவைடட் நீங்க இடம் மாற்றினால். நான் வேற இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லையா, அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இருக்கிற இடம் கொஞ்சம் சூழல் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. சிம்மத்துக்கு மெயின் விஷயமே குரு பார்வை. அந்த குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக விருச்சிகத்தின் மேலே குரு பார்வை இருக்குது. அப்போ வீடு வாங்குறது. எங்கே வீடு வாங்குவீங்க? போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், மிலிட்ரி குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு பெரிய ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் உங்களுக்கு பெரிய வீடாக அமையும். ட்ரைனேஜுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் அமைப்பு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ருணம் அப்படிங்கிறது கிளியர், சத்ருங்கிறது கிளியர், எல்லா விதமான எனிமிட்டியும் கிளியர். எவன் உங்களை எதிர்க்கிறானோ அவன் காணாம போயிடுவான், இல்லைன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தால் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, தற்கொலை பண்ணிக்கிறது, ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது.
ரொம்ப மரண படுக்கையில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி டபக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவான். ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்கு நடக்குன்னா, சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சிம்பிளாக ஒரே விஷயம்தான், எப்போ இந்த குரு கேது சேருகிறதோ அந்த டைம் பீரியடில் சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது ரிஷி முனி சன்னியாசிகள் அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. முடிஞ்சால் ஒரு தடவை போய் பெரியவங்களா இருந்தீங்க, அதாவது அப்பா இருக்காருன்னா பண்ணக்கூடாது, அப்பா இல்லைன்னா போய் மொட்டை போட்டு வர்றது. அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து சுவாமிக்கு தர்ஷனத்துக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார சேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கோ இல்லை பெருமாளுக்கோ முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி இப்படி காட்டுவாங்க. அந்த கண்ணாடி நீங்கள் சுவாமிக்கு தானம் பண்ணீங்கன்னா நிறைய சங்கடங்கள், மனசுலேருந்து கிளேஷங்கள் வெளியே வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது 95, பொருளாதார ஏற்றம்ங்கிறது 75. நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம், சந்தோஷமாக இருப்பீங்க, மனசாந்தியோட பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கப்படுது. தீர்காயுஷ்மான் பவா. சிம்மராசிக்கு நீங்கள் பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்க, தெய்வ வழிபாடு இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. மெயினான தெய்வ வழிபாடுகள் நான் சொன்னால், மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டாக குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாதத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்களில் சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ளே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்கு. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனாக இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூர் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும்,
மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் ஏற்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம். இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்குது. எதிர்பாராத ஒரு மெரிட்டில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்குது, கும்பத்துக்கு, மீனத்துக்கு. இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்குது. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். பட் இன் ஜென்ரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவாக சொல்லுங்களேன், எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வந்து வேற லெவலில் போக போகிறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜென்ரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில் எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்ந்ததுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பண மழை கொட்டும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதார் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.